மிதிலை. ஜனக மகாராஜன் வாழ்க வாழ்க. நான் எடுத்த முடிவு தவறென்று தோன்றுகிறதா? தவறாக தோன்றவில்லை. அம்முடிவால் என் மனம்தனில் ஒரு சந்தேகம் உதித்தது. சொல் மகளே. தாம் தமது அதிகார ராஜ்யம் என்றுரைத்தீர்கள். ஆனால் சில தினங்களுக்கு முன் அகிலத்தில் பிறந்தவர் இந்த பூமிக்கு அரசரல்ல என்று உரைத்தீர்களே. எனில் மிதிலை மீது தமக்கு எவ்வாறு அதிகாரம் வந்தது? சற்று பொறுங்கள். என் புதல்வி சீதை வினா ஒன்று எழுப்பி என் அகக்கண்ணை திறந்தாள். எனதென்று எதுவும் இல்லாததால் அரசன் சுதன்வாவை எந்த ராஜ்யத்தை நிர்வகிக்க சொல்லுவேன்? அன்பு சுதன்வா, உனக்கு வழங்கும் தண்டனை நீ சாங்கஸ்யம் செல்ல வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண பிரஜையாக. ஜனக மகாராஜன் வாழ்க வாழ்க. ஜனக மகாராஜன் வாழ்க வாழ்க. ஜனக மகாராஜன் வாழ்க வாழ்க. ஜனக மகாராஜன் வாழ்க வாழ்க. அயோத்தி. சுமித்திரை, அரசர் பாயாசம் விரும்பி உண்பார். நான் அவருக்கு பாயாசம் சமைக்கிறேன். முன்பு நான் பாயாசம் சமைத்தால் அதை ஆவல் கொண்டு உண்பதோடு மற்ற உணவுகளை ஸ்பரிசிக்கவே மாட்டார். எனில் தாங்கள் இப்போதே சமையலறைக்கு சென்று உணவை சமைக்க துவங்குங்கள். சரி, நான் அரசருக்கு தகவலை அனுப்புகிறேன். சரி. மகனே ராமா, சந்தித்தாயா? சந்தித்தேன். சாந்தா என்ன கூறினாள்? தமக்கை ஆனந்தமாக உள்ளார் என்பதை நான் அறிந்தேன். ஆம் தந்தையே. விவரங்களை மாதா கௌசல்யா கூறுவார்கள். எங்கே அவள்? தாம் விரும்பும் உணவினை சமைக்க சென்றுள்ளார்கள். மகாராஜா, தம் வரவையே எதிர்நோக்கியுள்ளேன். என்ன நேர்ந்தது சுமித்ரை? வாருங்கள் என்னோடு. வருகிறேன். எங்க அழைத்துச் செல்கிறேன்? கூறுகிறேன், வாருங்கள்.